அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் நானும் என்னுடைய நண்பரும் பேசிக்கொண்டு இருந்தோம். அப்போது அவர் ஒரு கேள்வியை கேட்டார். ஒலிம்பிக்கில் வினேஷ் போகத் மல்யுத்த வீராங்கனை, நல்ல திறமையானவர், எத்தனையோ பதக்கங்களை முன்பு பெற்றவர். இவர் ஒலிம்பிக்கில் ஃபைனல் ஸ்டேஜில் செமிஃபைனல்லேருந்து ஃபைனலுக்கு போகும்போதில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். அதாவது வெறும் 100 கிராம் எடை அதிகமாக இருக்குன்னு அவரை டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க. அதே போல் ஒரு மாநில கட்சி தலைவர், நல்ல கல்வியாளர், திறமையான சொல்லாற்றல் உடையவர், உச்சபட்ச அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் தகுதி பெற்று அந்த பதவியை, அரசு பணியை வேண்டாம் என்று துறந்து அரசியலுக்கு வந்தவர். இவர் சமீபத்தில் நடைபெற்ற அந்த தேர்தலில் தோல்வியையே தழுவினார். முன்னொரு காலத்தில் நல்ல உச்சபட்ச திறமை வாய்ந்த நடிப்பு மிக்க ஒரு நடிகர். ஒரு காலத்தில் அவர் இயற்றிய அந்த முதல் ஃபஸ்ட் பார்ட்டு படம் அந்த அளவுக்கு சிறப்பாக போனது. ஆனால் அதே செகண்ட் பார்ட்டு இப்போ இந்த காலகட்டத்தில் சிறப்பாக போகலை. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போது உழைப்பு, கஷ்டப்பட்டு செய்யக்கூடியதுனால உழைப்பு கொடுத்து வெற்றியை பெற முடியாதா? ஏதோ ஒன்று தடுக்கிறது இவர்களை, அது என்ன அப்படின்னு கேட்குறாரு. எதுக்காக இப்படி நடக்குது அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதுக்கான விளக்கத்தை நாம் திருக்குறள் மூலமாகவே பார்ப்போம். இதை பற்றி திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, தன்னுடைய ஊழியல் அப்படிங்கிற இதில், ஊழ் அப்படிங்கிற அதிகாரத்தில் பாடல் 380, ஊழின் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும். இந்த பாடலோடைய விளக்கம், ஊழ் அப்படிங்கிறது ஒரு பெரிய வலிமையானது. அதில் நாம் எவ்வளவு தான் கஷ்டப்பட்டாலும் முயற்சி செய்தாலும் வெற்றி என்பதை பெற முடியாது. நாம் எவ்வளவு தான் சூழ்ந்தாலும் அந்த ஊழ் தான் முன்னாடி வரும், தான் முந்துரும். அதாவது இந்த ஊழ் அப்படிங்கிறது என்னென்னா, நமக்கு வெற்றிக்கு எதிரானவும் இருக்கும், இல்லை சாதகமாகவும் இருக்கும், பாதகமாகவும் இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஊழ். இந்த ஊழ் என்பது என்னென்னா, இயற்கை விதி, புண்ணியம், அதிர்ஷ்டம், தலைவிதி அப்படின்று பல பெயர்களில் சொல்லப்படுகிறது. எவ்வளவு முயற்சி பயிற்சி செய்தும் வெற்றி என்பதை தீர்மானிப்பது இந்த ஊழ்தான். பொதுவாக காம்படிஷன் எக்ஸாம் பார்ப்பீங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் காம்படிஷன் பார்ப்பீங்க. நிறைய படிச்சிருப்பாங்க, ராப்பகலாக உட்காந்து படிச்சிருப்பாங்க, எக்ஸாம் எழுதுவாங்க. ஆனால் அதில் செலக்ட் ஆக மாட்டாங்க. அதுக்கு நேர் எதிரானவங்க எதுவும் ஏனோதானோன்னு படிச்சிருப்பாங்க, சும்மா போவாங்க, அட்டன் பண்ணுவாங்க, நான் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவாங்க. அதே போல் இந்தியாவில் நிறைய திறமையான பணியாளர்கள் இருப்பாங்க. ஒரு கம்பெனியில், ப்ரைவேட் கம்பெனியில் திறமையான பணியாளர்கள் பணியாற்றுவாங்க. அவங்க வெளிநாட்டுக்கு சென்று, அமெரிக்காவுக்கு சென்று பணியாற்றுவோம் அப்படின்னா, அங்கே H1B விசா அப்படின்னு அந்த லாட்ரி சிஸ்டம் இருக்குது. அதிலே குலுக்கல் முறையில் தான் தேர்ந்தெடுப்பாங்க. அப்போது அந்த திறமையான பணியாளர்களையே அவங்களே செலக்ட் பண்ணாமல் ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தின் பேரிலேயே அவர்கள் எடுப்பார்கள். இதெல்லாம் ஊழ் என்று சொல்லப்படுகிறது. அப்போது முயற்சி, பயிற்சி, திறமை, இதுக்கெல்லாம் மதிப்பு இல்லையா அப்படின்னு கேள்வி இங்கே வருது. அது அப்படி இல்லை. அதற்கும் தெளிவான விளக்கத்தை வள்ளுவர் கொடுக்கிறார். முயற்சி திருவினை ஆக்கும். அந்த டயத்தில் தான் அந்த முயற்சி வெற்றியாக மாறுகிறது. அப்போ தொடர்ந்து நம்ம விடாமுயற்சியோடு அந்த காரியத்தை செய்தால் வெற்றியாக முடியும் என்று வள்ளுவர் கூறுகிறார். ஊழ் பாடல் எண் 620, ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவு இன்று தாளாது உயற்றுபவர். விடாமுயற்சியோடு தன்னுடைய செயல்களை யார் செய்கிறார்களோ அவர்கள் அந்த அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய மறுபக்கத்தையும், எப்படி அதிர்ஷ்டம் வருது அப்படிங்கிறதையும் அவங்க காண்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போது இதன் மூலம் வள்ளுவர் என்ன தெளிவாக விளக்குகிறார் என்றால், எப்போதும் அதிர்ஷ்டத்தையே நம்பாமல் திறமையும் உழைப்பையுமே நம்ப வேண்டும். ஊழ் என்பது இருக்கிறது, ஆனால் அது காலத்துக்கு தகுந்தாற்போல் மாறிவிடும். ஆனால் எப்போதுமே நிலையானது நம்மளுடைய முயற்சி, பயிற்சி, திறமைதான். அது ஒன்றே நம்மை உயர்த்தும் என்று வள்ளுவர் மேற்கோள் காட்டுகிறார்.
மிக்க நன்றி.